BBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். இலங்கை எதிர்நோக்கிய பொருளாதார நெருக்கடியை போன்ற நெருக்கடி மீண்டும் ஏற்படுவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மாவை சேனாதிராஜா கட்சியின் தலைமை பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்தால் அதில் மாற்றம் இருக்க முடியாது என்கிறார் எம்.ஏ. சுமந்திரன். ராஜதந்திர பணிக்காலம் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்தியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் ஷேனுகா செனவிரத்ன கொழும்புக்கு அழைக்கப்பட்டார். தேசிய மக்கள் சக்தியின் புதிய கேபினட் அமைச்சர்களிடம் ஊடகங்கள் சர்ச்சைக்குரிய கேள்விகளை கேட்கும் போது அதற்கு பதிலளிப்பதற்கு அவர்கள் தயங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. அவை டிபிசியின் தலைப்பு செய்திகள். வணக்கம். டிபிசியின் மாலை தமிழ் செய்திகள். இனி விரிவான செய்திகள். 2022-2023 ஆண்டுகளில் இலங்கை எதிர்நோக்கிய பொருளாதார நெருக்கடியை போன்ற நெருக்கடி மீண்டும் ஏற்படுவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் வெளிநாட்டு செலாவணி கையிருப்பை 2028 ஆண்டளவில் 15.1 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரிக்கும் என்ற எமது இலக்கை அடைய முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்துள்ளார். இது வெறுமனே ஒரு அபிலாஷை அல்ல, இது கடப்பாடு. அதை நோக்கி விவேகத்துடன் செயற்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். மாவை சேனாதிராஜா கட்சியின் தலைமை பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்தால் அதில் மாற்றம் இருக்க முடியாது. ராஜினாமா செய்துவிட்டு 2 மாதங்களின் பின்னர் அதனை வாபஸ் பெறுவதாக குறிப்பிட்டு முன் திகதியிடப்பட்ட கடிதத்தை அனுப்பி வைப்பதனால் எந்த பயனும் இல்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பதவியில் மாவை சேனாதிராஜா நீடிப்பதை அங்கீகரிப்பதா இல்லையா என்பது பற்றி தீர்மானிக்கும் பொருட்டு எதிர்வரும் 28 வவுனியாவில் கூட உள்ள கட்சியின் மத்திய செயற்குழுவில் வாக்கெடுப்பு நடத்துவதற்கு கடந்த 14 நடைபெற்ற மத்திய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இந்த நிலையில் இது பற்றி கருத்து வெளியிட்ட தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் மாவை சேனாதிராஜா ராஜினாமா செய்திருக்கிறார். அதனை கட்சியின் செயலாளர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் அதன் பின்னர் ராஜினாமாவை வாபஸ் பெறுவதாக குறிப்பிட்டு மாவை சேனாதிராஜா முற்திகதியிடப்பட்ட கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார் என்று சுட்டிக்காட்டினார். அதேவேளை ராஜினாமா செய்தால் அதில் மாற்றம் இருக்க முடியாது. ராஜினாமா செய்து 2 மாதங்களின் பின்னர் அதனை வாபஸ் பெறுவதாக குறிப்பிட்டு முற்திகதியிடப்பட்ட கடிதத்தை அனுப்பி வைப்பதனால் எந்த பயனுமில்லை எனவும் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். ராஜதந்திர பணிக்காலம் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்தியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் ஷேனுகா செனவிரத்ன கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளார். 2023 ஆண்டு டிசம்பர் மாதத்திலிருந்து டெல்லியில் ராஜதந்திர பணிகளை பொறுப்பெடுத்திருந்த ஷேனுகா செனவிரத்ன அழைக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய உயர்ஸ்தானிகர் ஒருவர் கூடிய விரைவில் டெல்லிக்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் அவர் யார் என்பது குறித்து அரசாங்கம் அறிவிக்கும் எனவும் வெளிவிவகார அமைச்சின் முக்கியஸ்தர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். உலக நாடுகளில் பணிபுரிகின்ற இலங்கை ராஜதந்திர மையங்களை முழு அளவில் மறுசீரமைப்புக்கு உட்படுத்துவது குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. அந்த வகையில் வெளிநாடுகளில் உள்ள ராஜதந்திர பதவிகளுக்கு கடந்த ஆட்சி காலங்களில் வழங்கப்பட்ட அரசியல் மற்றும் உறவு ரீதியான நியமனங்களை ரத்து செய்வதற்குமான அறிவிப்புகளை அரசாங்கம் வெளியிட்டிருந்தது. இதன் பிரகாரம் சுமார் 16 ராஜதந்திரிகளை உடனடியாக நாட்டுக்கு மீள வரவழைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்தது. இதேவேளை பல்வேறு நாடுகளில் உள்ள 3ஆம் 2ஆம் தரத்திலான அதிகாரிகளையும் மீள அழைக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியை சீரழிப்பதற்கு சதிவலை பின்னப்பட்டிருப்பதாக சந்தேகம் எழுகிறது என்று கட்சியின் மூத்த துணைத் தலைவரும் வட மாகாண சபை தவிசாளருமான சி.வே.கே. சிவஞானம் கவலை தெரிவித்துள்ளார்.
கட்சிக்கு எதிராக தொடர்ச்சியாக வழக்குகள் தாக்கல் செய்வது துரதிருஷ்டவசமானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழரசு கட்சிக்கு எதிராக இதுவரையில் 4 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. தமிழரசு கட்சி 75 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ள தமிழ் மக்களின் பாரம்பரிய கட்சியாகும். தமிழர்களின் அபிலாஷைகளை வென்றெடுக்க ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சியை பலவீனப்படுத்த வேண்டும் என்று உள்நாட்டு வெளிநாட்டு சக்திகள் சதி வலைகளை பின்னுவதில் ஈடுபட்டுள்ளதாக CVK சிவஞானம் குற்றம் சுமத்தியுள்ளார். பொது மக்கள் பிரதிநிதிகள் சார்பில் 2022ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் வரையான தனது ஆட்சி காலத்தில் மருத்துவ உதவிக்காக முன்வைக்கப்பட்ட தனிப்பட்ட கோரிக்கைகள் அனைத்தும் ஜனாதிபதியின் முறையான நடைமுறைகளுக்கு அமையவே கையளிக்கப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை அவர் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கும் போது, ஒரே ஒரு கோரிக்கையை தவிர வேறு எந்த தனிநபருக்கும் 1 மில்லியனுக்கும் அதிக நிதி வழங்கப்படவில்லை. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் கொங்காகேவினது மருத்துவ செலவுகளுக்காக 5 லட்சம் ரூபாவும், முன்னாள் MP SC முத்துக்குமாரனவுக்கு 4 லட்சம் ரூபாவும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் முன்னாள் MP SC ஜகத்குமார ஆசிரி வைத்தியசாலையில் மேற்கொண்ட இதய அறுவை சிகிச்சைக்காக 10 லட்சம் ரூபாவும் வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் மேல் மாகாண முதலமைச்சர் இசுரு தேவப்பிரிய நவலோக வைத்தியசாலையில் மேற்கொண்ட இதய அறுவை சிகிச்சைக்கு 10 லட்சம் ரூபாவும் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை மூத்த நடிகை மாலினி பொன்சேகாவுக்கு இந்தியாவில் உள்ள அப்பலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகத்தின் மூலம் 5 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. உள்ளூர் கலை மற்றும் சினிமா துறைக்கு பொன்சேகா ஆற்றிய சிறப்பான பங்களிப்பை அங்கீகரிப்பதற்காக இந்த உதவி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2 வருடங்களாக மேலும் பல கலைஞர்கள் இதே போன்ற உதவிகளை பெற்றுள்ளார்கள். இவ்வாறு கடந்த 2 ஆண்டுகளாக 100 மில்லியன் ரூபாய் மருத்துவ தேவைகளுக்காக வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக கிடைக்கப்பெற்ற விண்ணப்பங்களில் நோயாளர்கள், சிறுவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். உண்மை ஒன்றை பொய் அல்லது பொய்யான ஒன்றை உண்மை என மற்றவர்களை நம்ப வைக்க மக்களுக்கு முழு உரிமை உள்ளது. அது ஜனநாயக உரிமை என NPP பாராளுமன்ற உறுப்பினர் நிலந்தி கொட்டஹச்சி நேற்று தெரிவித்துள்ளார். களுத்துறையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார். அரசாங்கம் செய்யும் நல்ல விடயங்களில் பாதகமான பக்கத்தை பார்க்கும் உரிமை மக்களுக்கும் உண்டு எனவும், அந்த ஜனநாயக உரிமையை அரசாங்கம் ஒருபோதும் தடுக்காது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு உண்மையையும் பொய்யாகவும், எந்த பொய்யையும் உண்மையாகவும் நம்ப வைக்க உங்களுக்கு முழு உரிமை உண்டு. அது உங்களின் ஜனநாயக உரிமை. அரசு ஏதாவது நல்லது செய்யும் போது எதிர்மறையான பக்கத்தை பார்க்க உங்களுக்கு உரிமை உண்டு. மேலும் ஒரு தலைவர், அரச நிறுவனம் அல்லது தனிநபர் சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கும் செயல்களை செய்யும் போது பாராட்டவும் உங்களுக்கு உரிமை உண்டு என்றும் அவர் கூறினார். ஒரு செயலின் விளைவை பெற காலம் எடுக்கும் எனவும், எதையாவது விமர்சிக்கும் முன் முடிவுகள் வரும் வரை பொறுத்திருப்பது நல்லது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அனுரகுமார திசாநாயக்கவை ஜனாதிபதி பதவிக்கு கொண்டு வருவதற்காக தேர்தல் பிரசாரத்தின் போது NPP உறுப்பினர்கள் ஒருபோதும் பொய் சொல்லவில்லை என்றும், அவர்களும் அவ்வாறு செய்ய விரும்பவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அனுரகுமாரவை ஜனாதிபதி பதவிக்கு கொண்டு வருவதற்காக NPP உறுப்பினர்கள் அரசியல் மேடைகளில் பொய் சொன்னதாக சிலர் கூறுகிறார்கள். நான் உட்பட எந்த NPP உறுப்பினரும் பொய்களை கூறி மக்களை தவறாக வழிநடத்தி அனுரகுமார திசாநாயக்கவை ஜனாதிபதி பதவிக்கு கொண்டு வர விரும்பவில்லை. திவாலாகி விட்டதால் மக்கள் அனுரகுமார திசாநாயக்கவை நம்பினார்கள். அந்த நம்பிக்கையை நாங்கள் மீறமாட்டோம் என்றும் அவர் தெரிவித்தார். இலங்கையில் இந்த ஆண்டு இதுவரையில் வீதி விபத்துகளில் 2243 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த காலப்பகுதியில் 22,967 வீதி விபத்துகள் இடம்பெற்றதாகவும், இவற்றில் 2,141 விபத்துகளில் மரணங்கள் ஏற்பட்டதாகவும், மொத்த விபத்துகளில் இது 9% என்றும் போலீஸ் பதிவுகள் கூறுகின்றன. பண்டிகை காலங்கள் வருவதால் வாகனங்களை அவதானமாக ஓட்டி விபத்துகளை தவிர்க்குமாறு போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர்.
பாராளுமன்ற இணையதளத்தில் தனது பெயருக்கு முன்னால் கலாநிதி என்று எழுதி அவமானப்படுத்தியதாக நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அண்மையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். அதன்படி குற்றப்புலனாய்வு பிரிவினர் இது தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்திருந்த நிலையில் நேற்று நாடாளுமன்றத்திற்கு சென்று நாடாளுமன்ற அதிகாரிகள் குழுவிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். பாராளுமன்ற சபாநாயகர் அலுவலகத்தில் இருந்து கிடைத்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவலின் அடிப்படையில் ஹர்ஷன நாணயக்காரவின் பெயருக்கு முன்னால் வைத்தியர் என்ற பட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. சபாநாயகரின் செயலாளரினால் இந்த கடிதம் வெளியிடப்பட்டுள்ளது. அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தின் சபை முதல்வராக உள்ளார். இதன்படி ஆளும் கட்சியின் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் முறைப்பாடு செய்தமையால் ஆளும் கட்சியின் தலைவரான அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் செயலாளர் ஒருவர் சிக்கலில் மாட்டிக்கொள்ளப் போவதாக தெரியவந்துள்ளது. அந்த செய்திகளோடு டிபிசியின் இன்றைய நாளுக்கான மாலை தமிழ் செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த செய்திகளை நாளை காலை எதிர்பாருங்கள். வணக்கம். TBC Tamil News.